வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் திமுகவுடன் கூட்டணியா இல்லைன்னா தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணியா அப்படிங்கிற முடிவெடுக்க முடியாம திண்டாடிட்டு தான் இருக்காங்க. இதற்கு காரணம் என்னன்னா, திமுக கூட்டணியில தங்களுக்கு 30 தொகுதிகளுக்கு மேலாக ஒதுக்கி தர வேண்டும், நீர்வளத்துறை, தொழில்வளத்துறை உட்பட 3 அமைச்சர்கள் பதவிகளையும் தர வேண்டும் என காங்கிரஸ் கட்சி அடம்பிடித்து கொண்டிருக்கு. அதே சமயத்தில் கடந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி திமுகவுடன் கூட்டணி சேர்ந்து 25 தொகுதிகளில் போட்டியிட்டு இதில் 18 தொகுதிகளை மட்டுமே வெற்றி பெற்றிருந்துச்சு. எனவே இந்த முறையும் அதே 25 தொகுதிகள் ஒதுக்கி தரப்படும், அமைச்சர் பதவி எல்லாம் தர முடியாது என மு.க.ஸ்டாலின் உறுதியாகவே இருந்துட்டு தான் இருக்காரு. இதுவல்லாமல் மேற்கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தவும் அவசியமில்லை, நீங்கள் தாராளமாக வேறு யாருடனும் கூட்டணி வைத்துக் கொள்ளலாம் என்று திரைமறைவில் அறிவித்து விட்டார். இதற்கிடையே நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தில் 45 தொகுதிகள் ஒதுக்கி தருவதாகவும் அமைச்சரவையில் இடம் தருவதாகவும் வாக்குறுதி தரப்பட்டு மற்றொரு பக்கம் திரைமறைவில் பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்துச்சு. இது தொடர்பாக நடிகர் விஜயும் ராகுல் காந்தியும் ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டதாகவும் சொல்லப்படுது. இந்த நிலையில தான் ராகுல் காந்தி நடிகர் விஜய் நடித்து வெளிவர முடியாமல் திண்டாடும் ஜனநாயகன் படத்திற்கு ஆதரவாக குரல் கொடுத்திருக்காரு. இதன் மூலம் காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்துடன் இணையலாம் அப்படிங்கிற உச்சகட்ட நிகழ்வாக பார்க்கப்படுது. இந்த நிலையில தமிழக காங்கிரஸ் கட்சியினருக்கு டெல்லி காங்கிரஸ் மேலிடத்தில் இருந்து ஒரு உத்தரவும் பறந்திருக்கு. தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி பேச்சுவார்த்தை எதுவும் நடத்த வேண்டாம், தமிழகத்தை பொறுத்தவரையில் சில உளவுத்துறை தகவல் திருப்திகரமாக இல்லை, எனவே திமுகவுடன் கூட்டணி வைத்துக் கொள்ளுங்கள், இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துங்கள், அமைச்சர் பதவி தராவிட்டாலும் பரவாயில்லை, தொகுதிகளை அதிகப்படியாக கேட்டு பாருங்கள், எந்த வகையிலும் திமுகவுடன் கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும் என ராகுல் காந்தி தெரிவிச்சிருந்தார். இதன் அடிப்படையில் மீண்டும் காங்கிரஸ் தலைமை நிர்வாகிகள் திமுக மேலிடத்திற்கு பேச்சுவார்த்தை நடத்த இருக்காங்க. இதற்கிடையே தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில ஏதாவது ஒரு பெரிய கட்சி கூட்டணி சேர்ந்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்ற நிலை இருந்துட்டு இருக்கு. அந்த வகையில தான் காங்கிரஸ் கட்சி எப்படியும் நம்முடன் கூட்டணி சேர்ந்து விடும் என நடிகர் விஜய் ஒரு கணக்கு போட்டிருக்காரு. தற்பொழுது காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்துடன் இணையவில்லை என்பதால அவர் மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்காரு. எனவே அடுத்த கட்டமாக யாரை கூட்டணிக்கு அழைப்பது என தமிழக வெற்றி கழகம் மிக திண்டாட்டத்தில் சிக்கியிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே காங்கிரஸ் கட்சி கூட்டணி அமைக்காவிட்டால் அந்த தொகுதிகளை தேமுதிகவை கூட்டணியில் சேர்த்து கொண்டு அவர்களுக்கு அந்த தொகுதிகளை ஒதுக்கலாம் என திமுக தரப்புல திட்டமிடப்பட்டிருக்கு. தற்போது காங்கிரஸ் கட்சி கூட்டணியில இணைவதால தேமுதிகவுடன் நடைபெறும் பேச்சுவார்த்தை எப்படி முடிய போகிறது என்பது தெரியாமல் இருந்துட்டு இருக்கு. இது போன்ற அரசியல் நிகழ்வுகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள்.